ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக சீக்கிரம் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மசாலா சேர்க்குறத விட இந்த சிக்கன் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நச்சும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் உள்ள கவுச்ச வடெல்லாம் போகும். இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு முக்கியமான திங்ஸ் சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. கடாயில் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சிவப்பு மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கிறேன். விதையை சேர்க்காதீங்க, வெறும் மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, காரம் அதிகமாயிரும். சின்ன வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும், இல்லாட்டி பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ண வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது. காஞ்ச சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக சோம்பு இல்லாட்டி சீரகம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண விடுங்க. சிக்கன் குக்காக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கிறதா நினைக்காதீங்க. சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் அந்த சிவப்பு மிளகாவோட கலர்லாம் அதில் இறங்கி சேர்ந்து சிவப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சா நம்மளுக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே கார்னிஷ்காக போட்டால் அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஈஸியாக ரெடி ஆயிரும். நிறைய மசாலா இல்லாமல் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிளான பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாதத்தை விட சப்பாத்தி தான் நிறைய செய்வோம். அதனால சப்பாத்திக்கு தான் இந்த சிக்கனை நாங்கள் யூஸ் பண்ணோம். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இது போல் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு வீட்டிலே செய்கிறதுல எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ஈஸியாக ஃப்ரெஷ் க்ரீம் கேக்லாம் பண்ணலாம். துபாயில் இருக்க ஷாப்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.